ஓகே கைஸ், இந்த வீடியோக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேஷ்கரோ அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான அப்ளிகேஷனை வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அமேசானில் எக்கச்சக்கமான டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த கிரேட் இண்டியன் டே ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டிஸ்கவுண்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து கேஷ்கரோ அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ஸோ கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீயாக வந்து சைன் இன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்க்கலாம் நமக்கு வந்து யூஐ வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வெப்சைட்லையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸோட எவ்வளோ வந்து நமக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா ரேட்ஸும் நமக்கு வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அமேசானா நீங்கள் வந்து அமேசான் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் இ-காமர்ஸ் சைட்னா அந்த இ-காமர்ஸ் சைட் மேலே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ அமேசான் அப்படின்னா உங்களுக்கு வந்து அமேசான் வரும். ஸோ நீங்கள் வந்து நமக்கு ரேட்ஸ் எல்லாமே வந்து கீழே வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து அந்த ரிவார்ட்ஸ் மேலே ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அமேசான் சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அமேசான் சைட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன ப்ராடக்ட் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு OnePlus ஃபோனா அந்த OnePlus ஃபோன் வந்து அப்படியே நீங்கள் வந்து நார்மலாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இஎம்ஐ போட்டாலும் இஎம்ஐ இல்லை கேஷ் ஆன் டெலிவரி எதுவும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டு நார்மலாக வந்து உங்கள் ஆர்டர் வந்து முடிச்சுக்கலாம். ஆர்டர் முடிச்சதுக்கப்புறம் கேஷ்கரோ அப்ளிகேஷன் வந்தீங்கன்னா உங்கள் ஏர்னிங்ஸில் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து கேஷ்பேக் வந்து கிடச்சிருக்கும். ஸோ அந்த கேஷ்பேக் வந்து சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அமேசான் கிஃப்ட் கார்டு இல்லாட்டி ஃப்ளிப்கார்ட் கிஃப்ட் கார்டு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து பேங்க் அக்கௌண்ட் கூட நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ கீழே லிங்க் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் கீக்கிதம்லா. இன்னைக்கு வந்து நம்ம OnePlus 80யோட அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து இதுதான் OnePlus 80யோட பாக்ஸ். ஸோ எப்பவுமே OnePlus பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு 80 அப்படின்னு மட்டும் எழுதியிருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு OnePlus 80 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து எழுதியிருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து OnePlus அப்படின்னு சொல்லி அவங்களோட பிராண்டிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பின்னாடி பார்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரைஸிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரீட்டைல் யூனிட்டில் எனக்கு OnePlusல நம்பிச்ச ஒரு ரிவ்யூ யூனிட் தான். ஸோ அதில் வந்து ப்ரைசிங் வந்து நமக்கு மறைச்சிருக்காங்க. ஸோ ப்ரைசிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB RAM 128 வந்து 43,000 ருபீஸ்க்கு விற்கிறாங்க. 12GB RAM 256 வந்து நமக்கு 46,000 ருபீஸ்க்கு வந்து விற்கிறாங்க. OnePlus வெப்சைட் அப்புறம் வந்து நீங்கள் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து OnePlus 80 தான் இருக்குது. ஸோ அந்த OnePlus 80 எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குது அந்த OnePlus 80 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாக்ஸில் வந்து நமக்கு நெவர் செட்டில் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து ஃபோன் வந்து நல்லா லைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியுது. ஸோ பிடிச்ச உடனே நமக்கு வந்து தெரியுது. நம்மளுக்கு அமிச்ச கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் வந்து அமைச்சிருக்காங்க. இங்கே என்ன வித்தியாசமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு மேட் ஃபினிஷ் வந்து கொடுக்கல, கிளாஸ் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே OnePlus வந்து மேட் ஃபினிஷை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனால் இந்த தடவை எதுக்கு கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்தாங்க அப்படின்னு வந்து நமக்கு தெரியல. அதே சமயத்தில் பின்னாடி வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனலாக வந்து டிசைன் வந்து பிடிக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஏதோ ஒரு சாம்சங் ஃபோன் பார்க்குற மாதிரியோ இல்லாட்டி ஒரு ரியல்மி ஃபோன் பார்க்குற மாதிரியோ தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதை பக்கத்தில் வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ள வந்து நிறைய புக்லெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான புக்லெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்விடேஷன் லெட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பக்கத்தில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து குவிக் ஸ்டார்ட் கைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பக்கத்தில் வச்சிடலாம். அப்புறம் வந்து நமக்கு ரெட் கேபிள் கிளப்போட கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட ரெட் கேபிள் கிளப் கார்டு வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்குது. அப்புறம் வந்து நமக்கு OnePlus ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ OnePlus ஃபேன் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ OnePlus ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து சேஃப்டி இன்ஃபர்மேஷனும் ஷார் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஷார் வேல்யூ வந்து இந்தியாவுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து நமக்கு இருக்க நம்பர்ஸ் வந்து பார்க்கலாம். ஹெட் வந்து நம்மளுக்கு 107 per kg வந்து கொடுத்துருக்காங்க. பாடி வந்து 0.85 per kg வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ஷார் வேல்யூ அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதை வந்து நம்ம பக்கத்தில் வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ள வந்து கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ OnePlus 8 சீரீஸில் கொடுத்த அதே ஒரு குவாலிட்டி கேஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். இதுலேயும் நமக்கு வந்து நெவர் செட்டில் அப்படின்னு வந்து எழுதியிருக்கு. ஸோ ரொம்ப ஒரு ஹை குவாலிட்டி கேஸ் தான் இல்லை, நார்மலான ஒரு டிபியூ கேஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து OnePlus எப்பயும் பண்டில் பண்ணுற ஒரு கேஸ் தான். ஸோ இங்கே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து USB Type-C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் வந்து நம்மளுக்கு USB Type-C to USB Type-C. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் டைமாக வந்து OnePlus வந்து 2 எண்ட்லேயும் USB Type-C வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் வந்து நமக்கு ஃபைனலாக WRAP சார்ஜ் 65 வாட் சார்ஜர் வந்து நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த சார்ஜர் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து 65 வாட் சார்ஜர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. டிசைனும் நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஸ்விட்ச் போர்டெலாம் ஈஸியாக வந்து வைக்கலாம். பின்னாடி வந்து நமக்கு USB Type-C இருக்குது. ஸோ சாம்சங் பார்த்துருக்கோம் USB Type-C to USB Type-C கொடுப்பாங்க. ஃபைனலாக வந்து OnePlusம் அதை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2 எண்ட்லையும் நமக்கு வந்து USB Type-C வந்துருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். எல்லா OEMஸும் இதை வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். ஸோ நமக்கு வந்து 2 டைப்போ USB Type-C தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சைடும் USB Type-C தான் நமக்கு வந்து இருக்குது. ஸோ இப்போ அதை பக்கத்தில் வச்சுட்டு வேற என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஃபோனே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஸோ பின்னாடி வந்து நம்மளுக்கு அந்த கிளாஸ் ஃபினிஷ் இருக்குது. எனக்கு அந்த கிளாஸ் ஃபினிஷும் அவ்வளோவா வந்து பிடிக்கல. மேட் ஃபினிஷ் வந்து அதிகமாக பிடிச்சிருக்கும். ப்ளஸ் டிசைனும் எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்து பிடிக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம்.
ஆனா கேஸ் வந்து நமக்கு கரெக்ட்டா ஃபிக்ஸ் ஆகுது. எந்த பிரச்சனையும் இல்ல. ஸோ கேஸ பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. கரெக்ட்டா வந்து ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பூட் வந்து குடுக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து நமக்கு குடுத்துச்சு. ஸோ OnePlus பவர்ட் பை ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி காட்டுது. இப்போ வந்து நான் ஃபோனை செட் பண்ணிட்டு வரேன். அதுக்குள்ள வந்து நம்ம ஃபோனோட பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபோன்ல நம்மளுக்கு வந்து பின்னாடி பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கொரில்லா கிளாஸ் வந்து குடுத்துருக்காங்க. OnePlus லோகோ இருக்கு. கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 48 மெகா பிக்சல் கேமரா இருக்குது, 16 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் இருக்குது, அப்புறம் வந்து நம்மளுக்கு 5 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க, 2 மெகா பிக்சல் மோனோக்ரோம் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6.55 இன்ச் 120 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு AMOLED டிஸ்பிளே தான். 90 ஹெர்ட்ஸ் வந்து கொடுக்கல, 120 ஹெர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பஞ்ச்-ஹோல் கேமரா இருக்குது. அதில் வந்து நமக்கு 16 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு ஸ்னாப்டிராகன் 865 வந்து கொடுத்துருக்காங்க. 8GB RAM 12GB RAM இருக்கு, 4500 mAh பேட்டரி வித் நமக்கு வந்து 65 வாட் டாட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நமக்கு ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக டியூவல் ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு. இன்னொன்று வந்து மேலே வந்து இருக்கு. அப்புறம் USB Type-C இருக்கு, செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் இருக்கு, சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் மைக்ரோ SD கார்டு வந்து போட்டுக்க முடியாது, 2 நானோ சிம் மட்டும் தான் போட்டுக்க முடியும். மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் தான் இருக்கு. அது தவிர பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே வந்து வேற எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைட். ஸோ ரைட் ஹேண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் எப்பயும் போல OnePlus-ஓட ட்ரேட் மார்க்கான அலர்ட் ஸ்லைடர் வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. அது சூப்பரான விஷயம். ப்ளஸ் வந்து நமக்கு பவர் பட்டன்ஸ் இருக்கு. பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பட்டன்ஸ் வந்து டாக்டைலாக தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வந்து நல்லாவே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வால்யூம் ராக்கர்ஸ் இருக்கு. அது தவிர நமக்கு வந்து வேற எதுவுமே இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சாஃப்ட்வேர் ஓவர்வியூ வந்து இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OnePlus 8 சீரிஸில் வந்து நமக்கு கர்வ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து ஃபிளாட் டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு மாற்றிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கர்வ் டிஸ்பிளே பிடிச்சிருக்கா இல்லை ஃபிளாட் டிஸ்பிளே வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கும் போது கண்டிப்பாக கர்வ் டிஸ்பிளே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபிளாட் டிஸ்பிளே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு 120 ஹெர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 120 ஹெர்ட்ஸ் வந்து சூப்பர் ஸ்மூத்தாக இருக்குங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த விதமான ப்ளோட்வேரும் கொடுக்கல. ஃபர்ஸ்ட்ல வந்து ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் கூட நமக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ வந்து ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் நமக்கு வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ யூசர்ஸ் சொல்ற ஃபீட்பேக் வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக அது வந்து நல்ல விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ 120 ஹெர்ட்ஸ் வந்து சூப்பர் ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ OnePlusக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து சொல்லலாம். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லேட்டஸ்டான ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 வந்து இருக்கு. ஸோ இந்த ஃபோனுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து 2 ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஆண்ட்ராய்டு 12, ஆண்ட்ராய்டு 13 கூட நமக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ லாங் டேர்மில் கண்டிப்பாக இந்த ஃபோனுக்கு வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து கிடைக்க போகுது. ஸோ லேட்டஸ்டான ஆண்ட்ராய்டு 11 லான்ச் பண்ணதுக்கு OnePlusக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து நம்ம வந்து சொல்லிடலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏற்கனவே வந்து ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. இந்த அப்டேட்ல நீங்கள் வந்து ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணலாம். அமேசான் ஆப் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அமேசான் ஆப் வந்து ஓகே அப்படின்னு சொல்லுவோம். எப்படி இருந்தாலும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண தான் போகிறோம். அதே OnePlus வந்து நமக்கு இன்ஸ்டால் பண்ணுவாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அமேசான் ஆப் வந்து நமக்கு ப்ரீ இன்ஸ்டால்டாக வரும். இந்த தடவை ப்ரீ இன்ஸ்டால்டாக வரல, வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா அப்டேட்ல வந்து கொடுக்குறாங்க. அது ஏன் அப்படின்னு வந்து எனக்கு வந்து தெரியல. ஸோ அந்த அப்டேட் வந்து நான் அப்புறமா பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வேற ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்பிளேல நமக்கு வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆக்சிஜன் OS 11 வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் இருக்கு. ஸோ நான் எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் OS 11 தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலே வந்து காட்டுறேன், அந்த வீடியோ வந்து பாருங்க. அதில் வந்து ஆக்சிஜன் OS 11 வெர்சஸ் ஆக்சிஜன் OS 10 வந்து நான் கம்பேர் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நமக்கு ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 120 ஹெர்ட்ஸ் வந்து மாற்றிக்கலாம், 60 ஹெர்ட்ஸ் வந்து மாற்றிக்கலாம். ஆனால் 90 ஹெர்ட்ஸ் வந்து உங்களால் மாற்றிக்க முடியாது. ஸோ எதர் 120 ஹெர்ட்ஸ் இல்லாட்டி 60 ஹெர்ட்ஸ் வந்து உங்களால் மாற்றிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் கேமரால உங்களுக்கு வந்து அந்த லே அவுட் வந்து எப்படி வேணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ வேணா நீங்கள் வந்து காமிச்சிக்கலாம், இல்லாட்டி வந்து ஹைட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுவே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து நமக்கு டார்க் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன் OS 11 என்ன நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டார்க் மோட் வந்து இருக்கு. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டர்ன் ஆகும். ஸோ இந்த செட்டிங்ஸ்லாம் வந்து ஆக்சிஜன் OS 10 வந்து கொடுக்கல. இது வந்து ஒரு பேசிக்கான செட்டிங்ஸ் தான். ஆனால் இப்போ வந்து இதில் வந்து நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு சூப்பரான விஷயம். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், இதில் வந்து நமக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து இருக்கு. ஸோ இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து நமக்கு சூப்பராகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்ல இம்ப்ளிமெண்ட்டும் வந்து பண்ணியிருக்காங்க. OnePlus 8 Proல நமக்கு வந்து கண்டிப்பாக பேட்டரி ட்ரெயின் வந்துச்சு. இதில் வந்து பேட்டரி ட்ரெயின் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஃபுல் ரிவ்யூல வந்து நான் டெஸ்ட் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன். ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து நமக்கு இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் வந்து கஸ்டமைசேஷன் செட்டிங்ஸில் போனீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல கிளாக் எல்லாமே நீங்கள் வந்து சூப்பராக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து கண்டிப்பாக இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ கஸ்டமைசேஷனில் போனதுக்கப்புறம் கிளாக் ஸ்டைல் வந்து போங்க.
கிளாக் ஸ்டைல் போனதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து சூப்பராக வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். நிறையா புது இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட்டான சாஃப்ட்வேர் கொடுத்ததில் ப்ளஸ் பாயிண்ட் இது தான். நமக்கு வந்து எல்லா புது ஃபீச்சர்ஸும் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு பேட்டரி. ஸோ பேட்டரி அப்படின்னா இது வந்து 4500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 120H வரை இருக்குது. ஸோ பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி வந்து பார்க்கணும். அது இல்லாமல் நமக்கு வந்து இதில் 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ OnePlus வந்து அரௌண்ட் 39 minutes வந்து நமக்கு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ பார்ப்போம் இது வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுதா அப்படின்னு சொல்லி. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து OnePlus அமிச்சது 256GB வேரியன்ட் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 128 வேணா நீங்கள் வந்து 128 வாங்கிக்கலாம், 256 வேணா 256 வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், எது வாங்கினீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ். ஏன்னா இதில் வந்து நீங்கள் மெமரி கார்டு வந்து போட்டுக்க முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DRM இன்ஃபோ வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நமக்கு DRM இன்ஃபோ L1 சர்டிஃபை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்வியஸாக L1 வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிஸ்பிளே வந்து நமக்கு HDR10 கூட சப்போர்ட் வந்து பண்ணும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இதில் வந்து நமக்கு L1 சர்டிஃபிகேஷன் இருக்குது. அது இல்லாமல் நமக்கு வந்து HDR10, HDR10+ அந்த சர்டிஃபிகேஷன் கூட நமக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து HDR கண்டென்ட்டும் சூப்பராக வந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மேனுவல் கேமரா காம்பேக்டபிலிட்டி வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ மேனுவல் கேமரா காம்பேக்டபிலிட்டியில் நமக்கு வந்து கூகுள் கேமரா வந்து ஈஸியாக இன்ஸ்டால் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ ஆப்வியஸ்லி கேமரா 2 API வந்து நமக்கு எனேபிள்டாக இருக்கும். ஒரு தடவை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து கேமரா 2 API வந்து எனேபிள்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கூகுள் கேமரா ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு வீடியோ என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு ஒரு டெடிகேட்டட் வீடியோ வந்து போடுறோம். ஸோ மேனுவல் கேமரா காம்பேட்டபிள் இப்போ வந்து நம்ம செக் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பக்கை பற்றி பேச போகிறோம். நான் வந்து Oxygen OS 11 வந்து OnePlus 8 Proல ரொம்ப நாளாகவே வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதில் வந்து எக்கச்சக்கமான பக் இருந்துச்சு. மெயினான ஒரு பக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் வீடியோ. ஸோ பிரைம் வீடியோ வந்து நமக்கு வீடியோஸ் உங்களால் வந்து டவுன்லோடே பண்ண முடியாது. அது வந்து நான் OnePlus கிட்டேயும் சொல்லி வந்து பார்த்தாச்சு, ட்விட்டர்லேயும் வந்து பார்த்தாச்சு, அதை சால்வ் பண்ணவே இல்லை. இந்த பக்கு யாராவது வந்து பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய அன்பாக்சிங் வீடியோவில் பார்த்தேன். யாருமே பார்த்தீங்கன்னா இந்த பக்கை பற்றி நம்மளுக்கு வந்து பேசவே இல்லை. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் OnePlus 8 Proல வந்து இப்போ Oxygen OS Beta 2ல வந்திருக்கு. இப்போ கூட அந்த பிரைம் வீடியோ வந்து நமக்கு சரியாகவே வேலை செய்ய மாட்டேங்குது. Oxygen OS 10ல வந்து கரெக்டாக வேலை செஞ்சு, ஆனால் Oxygen OS 11ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேலை செய்யல. ஸோ இதில் வந்து நமக்கு பக் வந்து இது வரைக்கும் நமக்கு வந்து சால்வ் பண்ணல. ஸோ இதில் வந்து நமக்கு ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம் இது நமக்கு வந்து சால்வ் பண்ணிட்டு அப்டேட் வந்து விட்டுருக்காங்களா, இல்லாட்டி ஃபோனை வந்து அப்படியே சால்வ் பண்ணாமலே நம்மளுக்கு வந்து விட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பிரைம் வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஸோ பிரைம் வீடியோ டவுன்லோட் பண்ணிட்டு இதில் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பக்ஸ் இருக்குது. அந்த பக்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு வந்து நமக்கு தெரியல. ஸோ இப்போ பார்க்கலாம் நமக்கு வந்து பிரைம் வீடியோ இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு போய் லாகின் பண்ணிட்டு வந்து நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் லாகின் வந்து பண்ணியாச்சு. ஸோ ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு மூவி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இந்த மூவி வந்து நம்ம டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ ஹையஸ்ட் குவாலிட்டி ஸ்டார்ட் டவுன்லோட் வந்து கொடுக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் டவுன்லோட் வந்து ஆக மாட்டேங்குது, அதே எரர் வந்து காட்டுது. ஸோ இதை பற்றி யாருமே அந்த அன்பாக்சிங்கில் வந்து பேசலை. ஸோ இங்கே நமக்கு வந்து பக்ஸ் வந்து சால்வ் பண்ணல, அதே மாதிரி நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பக்ஸ் இல்லாமல் நமக்கு வந்து எக்கச்சக்கமான பக்ஸ் வந்து Oxygen OS 11ல் இருக்குது. அதை சால்வ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். OnePlus 8 வந்து லான்ச் பண்ணும்போது நான் OnePlus 8 நமக்கு வந்து சால்வ் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் பிரைம் வீடியோ பக் அப்படியே தான் இருக்குது. ஸோ எப்போ தான் சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நமக்கு தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எப்பயும் போல OnePlusல நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் வந்து நமக்கு ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக் வேணும்னா நீங்கள் வந்து ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நமக்கு சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கேமரா வந்து பார்க்கலாம். ஸோ கேமராஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. அப்புறம் நமக்கு வந்து செல்ஃபி கேமராவும் இருக்குது. ஸோ 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வீடியோ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து புதுசாக வந்து அந்த போர்ட்ரேட் வீடியோ, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு நைட் ஸ்கேப் வீடியோ எல்லாமே வந்து நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. OnePlus 8 Proல HDR வீடியோ நமக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் வந்து நமக்கு HDR வீடியோ வந்து கொடுக்கல. செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா வீடியோ ரெசல்யூஷன் வந்து நமக்கு மேக்ஸிமமாக வந்து 4K 60 FPS, அதாவது 4K Cine 60 FPS அப்படின்னு சொல்லலாம். எதுவுமே இல்லைங்க, எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு வந்து அந்த 2 பார்ஸ் மட்டும் நமக்கு வந்து ஆட் பண்ணோம். அது தவிர நமக்கு வந்து எதுவுமே இல்லை. அப்புறம் வந்து நமக்கு நீங்கள் பார்க்கலாம் இது எல்லா செட்டிங்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு புது வெர்ஷனால நமக்கு வந்து புது UI வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோக்கஸ் ட்ராக்கிங்கும் நமக்கு வந்து இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா செட்டிங்ஸும் இதில் வந்து நமக்கு இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் HDR ரெக்கார்டிங் மட்டும் நமக்கு வந்து இன்க்ளூட் பண்ணல. அது வந்து ப்ரோ சீரிஸ்க்காக வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ மற்றபடி நமக்கு வந்து எல்லா செட்டிங்ஸும் இங்கே வந்து இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா மோட்ஸும் கூட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா மோட்ஸும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் மோட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ வந்து பேக் போகலாம். ஸோ பேக் போய்ட்டு நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து ஸ்லோ மோஷன் இருக்குது, பேனரோமா இருக்குது, டைம் லேப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நமக்கு வந்து ப்ரோ மோடும் இருக்குது, போர்ட்ரேட் மோடும் இருக்குது, நைட் ஸ்கேப் மோடும் இருக்குது. ஸோ டிப்பிக்கலான ஒரு OnePlus கேமரா அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம்.
ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா சில ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இப்போ வந்து பார்க்கலாம். சாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு டீசென்ட்டான ஜாப் தான் வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து OnePlus 8 Proவோட ஃபோட்டோஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக OnePlus 8 Pro வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுவும் வைட் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெறும் 16 மெகா பிக்சல் தான் இருக்குது. OnePlus 8 Proவில் 48 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் இருந்துச்சு. ஸோ OnePlus 8 Pro வந்து ரொம்ப சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஆனால் இந்த கேமராவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குறை வந்து சொல்ல முடியல. நமக்கு வந்து சூப்பராகவே வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் OnePlus வந்து அப்டேட்ஸில் வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே 48 மெகா பிக்சல் கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் OnePlus 8 Pro வந்து சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. இது வந்து நமக்கு ஓரளவுக்கு வந்து தான் பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா கண்டிப்பாக அப்டேட்டில் வந்து நமக்கு இதை வந்து இது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா கேமராஸ் வந்து டீசெண்டாக தான் இருக்குது. கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் கலர் அக்யூரஸியும் நமக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஓவர் சேச்சுரேஷன் நமக்கு வந்து எதுவுமே இல்லை. ஆனால் இன்னும் நான் என்ன சொல்கிறேன்னா இதில் வந்து நமக்கு இன்னமும் பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பொட்டன்ஷியலை வந்து OnePlus வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து செல்ஃபி கேமரா. ஸோ செல்ஃபி கேமராவில் OnePlus வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி தெரிஞ்சது. போர்ட்ரேட்டில் எட்ஜ் டிடெக்ஷன்லாம் கொஞ்சம் வந்து சொதப்புவாங்க. இப்போ வந்து அந்த எட்ஜ் டிடெக்ஷன்லாம் இம்ப்ரூவ் ஆன மாதிரி எனக்கு வந்து தெரியுது. ஸோ எனக்கு வந்து செல்ஃபி கேமரா பிடிச்சிருந்துச்சு. பேக் கேமரா வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் மட்டும்தான். ஸோ ஃபுல் ரிவ்யூ அதை பற்றி வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பேசலாம். ஸோ உங்கள் கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்கலாம் நான் லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.